அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதியில் வந்து எப்பயுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற யாராக இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, யாராவது அக்கௌண்ட் டூப்ளிகேட் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக ஆர்யாவோட அக்கௌண்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணி ஜெர்மனியில் உள்ள ஒரு லேடியோட ஆர்யா மாதிரியே பேசி பல கோடி ரூபாயோ என்னமோ அக்கௌண்ட்லேருந்து வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லி ஒரு இஷ்யூ போய்ட்டு இருந்துச்சு. அதை நியூஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போது நீங்கள் இல்லை நான் இல்லை யாராக வேணால் இருக்கலாம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணி அதன் மூலம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம கேட்குற மாதிரி ஒரு 5000 10,000 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து மெசேஜஸ்லாம் வந்து போகுது. ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து டெக் பாஸுங்கிற நம்ம நண்பர் யூடியூப் சேனல் வச்சுக்காரு, அவரோட சேனலில் வந்து போட்டிருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மட்டும் இல்லை, எனக்கே வந்துட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி தான் சொன்னார், தம்பி நீங்கள் எதுவும் அக்கௌண்ட் பண்ண ரிக்வஸ்ட் பண்ணிங்களா ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது 6 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்யா கேஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் மட்டும் மாற்றினால் போதும், ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இதில் வந்து பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆப் யூஸ் பண்ணுறவங்க டக்குன்னு ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே உள்ள 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். அதில் வந்து வியூ ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ஸுக்கு போயிட்டு இங்கே உள்ள ஆட் ஸ்டோரி எடிட் ப்ரொஃபைல் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆர்ச்சிவ்னு இருக்குல்ல, அதில் 5வது லாக் ப்ரொஃபைல்னு வரும். அதை பெஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டா போதும், அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும். லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் வந்து நம்மகிட்ட லிங்க்கில் ஆல்ரெடி இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு சேட்டிங்கில் வந்துட்டு எனக்கு 5000 கொடுங்க 10,000 கொடுங்க அந்த மாதிரி கேட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து காலில் பேசி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அது வந்து நீங்கள் அந்த பணம் அனுப்பவோ இல்லை வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணவோ செய்யாதீங்க. ஸோ டைரெக்டாக வந்து கான்டாக்ட் நம்பர் வச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. அதுதான் வந்து நல்ல ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், நடிகர் ஆர்யாவோட அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக்கை வந்து டூப்ளிகேட் பண்ணி அவர் மாதிரியே வந்து பேசி ஜெர்மனிலேருந்து ஒரு லேடிக்கிட்ட வந்து பணத்தை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. ஆனால் ஆர்யா மாதிரி எப்படி தான் பேசினாங்க அப்படிங்கிறது மிமிக்ரி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து சிவான்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக மிமிக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போவுமே வந்து அவரால் ஆர்யா வாய்ஸ் கரெக்டாக பேச முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸில் வந்து போய்ட்டு இந்த ப்ரொஃபைலில் உள்ள செட்டிங்ஸில் லாக் ப்ரொஃபைல் அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து உடனே பண்ணுங்கள். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. மிக்க நன்றி, வணக்கம்.